ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நமது நட்சத்திர சீரீஸுடைய அடுத்த நட்சத்திரமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரம் பற்றி பேசுகிறதுக்காக லாவண்யா மேடம் வந்திருக்காங்க. நான் சாந்தினி. எப்போ போல் இன்றைக்கும் நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். புனர்பூச நட்சத்திரத்தோட சின்னம் வில்லில்லாத அம்புகள். புனர்பூச நட்சத்திரத்தோட மரம் மூங்கில் மரம். புனர்பூச நட்சத்திரத்தோட தேவதை அதித்தி. அதித்தி யாருன்னா 12 ஆதித்யர்களும் 30 முக்கோடி தேவர்களோட தாய் அதித்தி. இதனுடைய சின்னம் வில்லில்லாத அம்புகள் அல்லது கொத்தா இருக்கக்கூடிய அம்பரா தூணியில் இருக்கக்கூடிய அம்புகள். ஓகே, இந்த புனர்பூச நட்சத்திரம் இது எந்த செயலை சொல்லுது அப்படிங்கிறத இப்போ நான் விளக்கி சொல்கிறேன். புனர்பூசம் அப்படின்றது அர்த்தமே புனர் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் அப்படின்ற திரும்ப மீண்டும் அப்படின்ற ஒரு செயலை சொல்லக்கூடியது. இதில் இந்த அம்புவோடைய தன்மை என்னென்னா மீண்டும் மீண்டும் பாயக்கூடிய தன்மை உள்ளது. இதில் இந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரமும் அப்படிதான் திரும்ப திரும்ப வளர்ந்து புதராக வளரக்கூடிய தன்மை உடையது. வச்சுருக்கிற கனவுலேருந்து மீண்டும் மீண்டும் கிளச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காரணத்தினால தான் இப்போ நம்ம ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீண்டும் மீண்டும் கிளைத்தெழும் தன்மை இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு செடியோடைய அமைப்பாகட்டும் அல்லது வேருனுடைய அமைப்பாகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம நியூரான்ஸ்னு சொல்லக்கூடிய கிளைவிடும் தன்மை உள்ள எல்லாமே, ஓடக்கூடிய எல்லாமே கிளைவிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், நியூரான்ஸ், இல்லை இரத்த நாளங்கள் எல்லாமே கிளைவிடக்கூடிய தன்மை உள்ளது. இந்த இதில் பார்த்தோம்னா அந்த கிளைவிடும் தன்மையை பார்க்கலாம். இதை ஃப்ராக்டல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த தன்மை புனர்பூசம் அப்படிங்கிற தன்மையில் இருந்து வெளியில் வரக்கூடியது. இது அதித்தி அப்படின்ற மூல ஆற்றலில் இருந்து 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள் எல்லாருமே உருவாகி வர்றாங்க. இவங்க எல்லாருமே இந்த பூமி திரும்ப சுழற்சிக்கு உட்பட்டு அதனுடைய நிலைத்தன்மையில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்பு உதவுது அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஆற்றல் பாயுது அப்படின்னாலே, ஆற்றல் எப்படி பாயும் அப்படின்னா இந்த ஃப்ராக்டல்ஸ் தன்மையோடு தான் பாயும். எங்கே அதிகமாக இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறுகின இடத்தை நோக்கி போகிறது தான் இதனுடைய தன்மை. இது திரும்ப கழித்தலும் தன்மை உடையது. இதுதான் புனர்பூசம். அதனால நம்ம இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு ரிப்பீட்டட் கெயின்ஸ் இருக்கும். அப்போ இப்போ ஒரு தடவை தோத்துட்டா கவலைப்படக்கூடாது. இந்த நட்சத்திர கோள்கள் இருந்து அவங்க ஒரு தடவை தோத்துட்டா கவலைப்படக்கூடாது. மீண்டும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாகவே இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா, ஒரு பிரசிடெண்ட் தோற்று போயிட்டு திருப்பியும் ஜெயிச்சு வந்திருக்கிறார். அவருக்கு 2 கோள்கள் இதில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது. நம்ம இப்போ இந்த தேவதை அதித்தின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த அதித்திங்கிறவங்க ஆதித்யர்களோட தாய், 30 முக்கோடி தேவர்களோட தாயின்னு பார்த்தோம். இப்போ இவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிற தாய்மை தன்மையை இந்த நட்சத்திரம் பிரதிபலிக்குது. அப்போது 3 உலகத்துலேயும் இவங்க தாயாக விளங்குறாங்க. இப்போ மேலோகத்தில் இவங்க ஆதித்யர்களுக்கு தாயாக விளங்குறாங்க. பூலோகத்தில் இவங்க பசுவாக தாய்மை வெளிப்படுத்துகிறாங்க. அது போக நமக்கு கீழோகத்துக்கு போகும்போது பூமாதேவி இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த நம்மளெல்லாம் தாங்குகிற பூமாதேவியாகவும் இவங்க பார்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் என்ன புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 3 உலகுக்கும் தாயாக விளங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட இது மனித குலத்தில் இவங்க மனித நேயத்தை பரப்புகிறாங்க. ஒரு தாய்க்கே உரித்தான பாதுகாப்பு திறன், அன்பு, பாசம் எல்லாத்தையுமே அரவணைச்சது தான் இந்த புனர்பூச நட்சத்திரம். அப்போ இந்த அதித்தி இருக்காங்க இல்லைங்களா, இவங்களோட நம்ம மனிதர்கள் மேலே இவங்களுக்கு வச்சிருக்கிற பாசம் எப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க தனக்கு பிறந்த கடைசி மகனை இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க பூலோகத்தில். ஸோ அதுக்கப்புறமா பூலோகம் விருத்தி அடையட்டும் அவர் மூலியமா அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தையவே இங்கே நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிற அளவுக்கான தியாக மனப்பான்மை கொண்ட இவங்க இந்த
இப்போ இந்த நட்சத்திரத்துல வந்து இதோட இவங்க வந்து தேவர்கள் இல்லைங்களா, கடவுள் வந்து இதுக்கான கடவுள் வந்து தேவர்கள், அதனால தெய்வ அம்சம் கொண்ட நட்சத்திரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராமரை நம்ம தெய்வ அம்சமா பார்க்குறோம். அப்புறம் இந்த வில்லிலிருந்து அம்பு, வில் இல்லாத அம்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அது சாந்திரி எஸ், வில் இல்லாத அம்பு அப்படிங்கிறது என்னன்னா, வில்லும் அம்பும் சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு அம்புங்கிறது வந்து ஒரு இலக்கை அடையக்கூடியது, வில்லுன்றது வந்து அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணக்கூடியது. ஆனால் இப்போது இந்த நட்சத்திரம் வந்து வில் இல்லாத அம்பு அப்படின்ற இடத்துல இருக்கும்போது இந்த அம்புக்கு வில் இல்லை அப்படின்னா ஒரு இலக்கை அடைவதற்கு அம்பு தயாராக இருந்தாலும் அதுக்கான ஃபோர்ஸ் வந்து இல்லாததுனால இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய ஆற்றல் திரும்ப திரும்ப அந்த ஒரு அம்பு தன்னுடைய வில்லை தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து தருது. இந்த வில்லை தேடுறது தன்மை அப்படின்னா தான் எய்து தன்னுடைய இலக்கை அடையிறதுக்கான ஒரு ஃபோர்ஸை வந்து அவங்க தேடிட்டே இருப்பாங்க. ராமருடைய பயணத்துலேயும் நம்ம பார்க்கலாம், தன்னுடைய இலக்கை அடையிறதுக்காக பல உதவிகளை வந்து அவர் தேடி தேடி அடைஞ்சு போகிற மாதிரி தான் நம்ம ராமாயண கதையில் வந்து வரும். ஸோ இது அப்போது இந்த தேடல் வந்து ஒரு லாங்கிங், திரும்ப சேர்ந்துக்கிறதுக்கான, திரும்ப தனக்கான ஃபோர்ஸை சேர்ந்துக்கிறதுக்கான ஒரு லாங்கிங் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் அதில். ஆமாம், சரிங்களா. இப்போ வந்து ரமணரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். ரமணரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு திரும்பவும் அவங்க அம்மா வந்து கூடவே அவர் கூட சேர்ந்துட்டார் கடைசியில். ஸோ அது மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு பிரிவு இருந்தாலும் அவங்க வந்து பிற்காலத்தில் வந்துட்டு அவங்களோட சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. லவண்யா, ஆக்சுவலாக வந்துட்டு புதன் வந்து அதித்தியை மீட் பண்ணுற ஒரு கதை கூட இருக்குங்க, அதை நான் சொல்கிறேன். இப்போ புதன் சொல்லக்கூடிய அந்த புதன் கிரகம் அதித்தி கிட்ட போகிறாங்க, ரொம்ப பசியோட அதித்தி கிட்ட போகிறாங்க. அப்போ அதித்தி வந்து தன்னுடைய தாய்மை உணர்வு ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால வந்து அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப அக்கறையோடு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதனை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அல்லது காக்க வைக்கிறாங்க. அப்படி பண்ணதுனால கோபப்பட்ட புதன் அதித்திக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் விவஸ்வானை வந்து கர்ப்பத்தில் தாங்கும்படியாக ஒரு சாபம் கொடுக்குறாங்க. இது வந்து என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு இந்த ரெப்படிஷன் திரும்ப நடக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து அதித்தியினுடைய தன்மையில் இருக்கிறத சொல்லுது. இன்னொன்று, அப்படி கர்ப்பத்தை தாங்கும்போது அந்த கர்ப்பம் அது வந்து கர்ப்பத்தை தாங்கினது அண்டம் அப்படின்ற கர்ப்பம். அண்டம்ங்கிறது வந்து நம்ம எகைன் அதே பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறது தான். அப்படி அதை தாங்கும்போது அந்த கர்ப்பத்தை தாங்கும்போது ரொம்ப வலி இருந்ததாகவும் அந்த வலியை வந்து அவங்க பொறுத்துக்கிட்டு அந்த கர்ப்பத்தை தாங்கி வந்ததாகவும் இதில் வரும். இது வந்து இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் எப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லேயும் ரொம்ப சிக்கலான நிலைமைகள்லேயும் ரொம்ப சேலஞ்சிங்கான நிலைமைகள்லேயும் தாங்கி இருந்து தன்னோட திறமைகளை வெளியில் கொண்டுட்டு வர்றதோ, அதுக்காக வந்து திரும்ப திரும்ப பண்ணி அந்த வழியை தாங்கி திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய எபிலிட்டியை சொல்லக்கூடியது அப்படின்றதும் வந்து இன்னொரு ஆட் ஆன் ஃபீச்சர். சரிங்களா சாந்தினி? எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்ன கதையும் எனக்கு இது கூட ஒத்து போகுது. அவங்களுக்கு வந்துட்டு செவ்வாய் வந்து புனர்பூசத்தில் இருந்தது, மிதன ராசியில். அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு கால் ஸ்டோன்ஸ் வந்துருச்சு. அப்போது அவங்க வந்து வைராக்கியமாக, நம்ம செவ்வாய் வந்து வைராக்கியத்தை குறிக்குது பாருங்கள், வைராக்கியமாக குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் அந்த வலியை தாங்கிட்டு இருந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கால் ஸ்டோன்ஸ் வந்துட்டு கரையறக்கான மருந்துகளையே அவங்க உட்கொண்டுக்கிட்டாங்க. இப்போ சொன்ன அதே கர்ப்பம் தாங்குற அதே கதை மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க. ஸோ வலியை வந்து ஒரு கர்ப்பமாக தாங்கக்கூடிய உள்ள தாங்கி இருந்து அவங்க காரியத்தை முடிக்க பார்த்துருக்காங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். அப்போது இந்த நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நேயர்கள் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் கோள்கள் இருந்து நாங்கள் பேசின விஷயத்தோடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சம்பவங்களை ஒத்து போனால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களை சென்றடைய எங்களுக்கு எங்கள் சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. AMC நேயர்களுக்கு வணக்கம்.